வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:32. நீதிமொழிகள் 8:32. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிள்ளைகளே, முதல்ல எனக்கு நான் சொல்றது எனக்கு காது கொஞ்சம் கொடுங்க. காது கொடுத்து கேளுங்க. வீட்டில எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம கண்டு காணாமல் போயிட்டே இருப்போம். நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, கேட்டும் கேட்காமே போவோம். ஆனால் அது செவி கொடுங்க. கொஞ்சம் என் வார்த்தைக்கு கொஞ்சம் பதில் கவனி, கவனம் செலுத்து. அல்லேலூயா. ஆலயத்தில் உட்காந்துன்னு சொல்லுங்க, ரெண்டு மீன்காரன் அப்படி போனான்னா மீன் 100 ரூபா மீன் அப்படின்னா போதும், உடனே காற்று எங்கே போகுது? சரண அங்கே போகுது. அல்லேலூயா. எங்கே போகுது? நேராக அங்கே போயிடுது. அப்போ செவியை எங்கே கொடுங்க? இங்கே பேசும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் செவிகளை கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுது வசனம். அல்லேலூயா. வசனத்தை கேட்கறதுக்கு இந்த செவி அல்லத்தட்டக்கூடாது. சினிமா பாட்டு கேட்கணும், நல்லா கேட்குது, கேட்குது. இல்லை வேற கதை கேட்கணும், நல்லா கேட்குது. ஆனால் வசனம் கேட்கணும்னா கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் செவிகளை கொடுங்கள். 8:34 வாங்க படிங்க. நீதிமொழிகள் 8:34. வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு செவி கொடுக்கிற யாரா? விழித்திருந்து காத்திருந்து என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். இஸ் a blessed man. சகலவிதமான ஆசீர்வாதங்களை நிறைந்த மனிதன் அவன். அல்லேலூயா. அப்போ நாம அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. 16 பெற்று பெருவாழ் வாழ்வாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா 16 குழந்தை பெற்றுக்கணும் போல. சிலர் அப்படி பெற்று போட்டவங்களா இருக்காங்க அந்த காலத்துல. அல்லேலூயா. 16 விதமான ஆசீர்வாதங்கள். என்னது? 16 விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கை. அதான் blessed man. பாக்கி ஒன்றிலும் குறைவில்லை அப்படின்னு சொல்லணும். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி சொல்லணும்? நான் ஒன்றிலும் குறைவுபடவில்லை அப்படின்னு சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஏக்கம். அல்லேலூயா. ஆமா, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அந்த வார்த்தையை தியானிக்கணும், அதை கேட்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 23:19 படிங்க. நீதிமொழிகள் 23:19. என் மகனே, என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து, செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. இருதயத்தை நல்வழி நடத்து. ஏன் இந்த வார்த்தை கேட்கணும்னா அப்பதான் நீ ஞானம் அடைவாய். இந்த புத்தியில அந்தகாரம் வந்துருமா? என்ன வந்துருமா? எந்த காரம்? மிளகா காரமா? அந்த காரம் வந்துடும். இருள். இந்த புத்தியில கண்டதை பார்த்து பார்த்து, கண்டதை கேட்டு கேட்டு, கண்டதை பேசி பேசி இந்த புத்தி அந்தகாரப்பட்டு விடும். சிலர் பேசினா நல்லதே பேச வராது, சிலர் பார்த்தா நல்லதே பார்க்க பிடிக்காது. அப்போ பார்வை, எண்ணங்கள், பேச்சு எல்லாமே தப்பு தப்பா இருந்தா புத்தி அந்தகாரப்பட்டு விடும். அப்பொழுது நீங்கள் வார்த்தை நீங்க கேட்கும்போது, தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது அந்தகாரம் நீங்கி ஞானம் உண்டாகும். அல்லேலூயா. சில பேர் கெட்ட சிந்தனையில வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட சிந்தனை வெளியே வர முடியல, பைபிள் நல்லா படி, வேர்ட்ஸ் கலையில் நல்லா பாடு. அப்படி வரும்போது ஒரு ஸ்தோத்திரம் என்ன, ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மறுபடியும் பைபிள் படிக்கல, ஏதோ கர்த்தருடைய பாட்டை பாடு. தேவனை ஆராதிக்கும்படி உன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படட்டும். அந்த பேட் தாட்ஸ் அப்படியே போடு. ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு இருளை நீக்குகிற அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இருளில் இருக்கிறவன் தடவி திரிகிறான், அவனுக்கு வழியே தெரியாது, அப்படியே பேபேன்னு போக வேண்டியதுதான். நீ அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே கண்டதை யோசிச்சு, கண்டதை பேசி, கண்டதை பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இருளில் தடவி திரிவீங்க, உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்ல வழியிலே நடத்து.